பைக்ல நியூட்ரல் கியரை ஃபர்ஸ்ட் கியருக்கும் செகண்ட் கியருக்கும் நடுவில் வச்சிருப்பாங்க. ஏன் அப்படி வச்சிருக்காங்க? ஏன்னா சில வண்டியில சில ரேர் மாடல்ஸ்ல வந்து நியூட்ரல் தான் வந்து இருக்குல்லே பாட்டம்ல இருக்கும். நியூட்ரல் 1 2 3 4 5 அப்படின்னு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சில வண்டிங்க இருக்கு. ஸோ டெக்னிக்கலா மெக்கானிக்கலா அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்றப்போ ஏன் வந்து அப்புறம் ஃபர்ஸ்ட் அப்புறம் நியூட்ரல் 2 3 4 வச்சிருக்காங்க? நியூட்ரல் பேசிக்கா 0 மாதிரி தான். அப்போ 0 1 2 3 4 வச்சதுன்னா ஈஸியா இருக்கும். டிராஃபிக்ல நீங்க வண்டி ஓட்டும்போது நீங்க என்ன பண்ணுவீங்களோ அதை யோசிச்சு தான் வந்து நியூட்ரல் கியரை 1க்கும் 2க்கும் நடுவில் வச்சிருக்காங்க. இப்போ நீங்க டிராஃபிக்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க ஓகேங்களா? எந்த கியர் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் கரெக்டா? நியூட்ரல் கியரை எப்போ நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? வண்டி நிறுத்தும் போது மேக்ஸிமம் ஓகேங்களா? இல்லை ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு சிக்னலில் நம்ம நிற்கிறோன்னா ரொம்ப நேரம் சிக்னல் போட்டாங்கன்னா அப்போ நியூட்ரல் போடுவோம். இந்த ரொம்ப ரேர் சிக்னலை தவிர மற்றபடி நீங்கள் வண்டியை ஓட்டும் போது நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண போகிற சிக்னல் எஸ்பெஷலி சிட்டிக்குள்ளலாம் ஓட்டும் போது யூஸ் பண்ண போகிற கியர் வந்து 1 and 2 தான் இருக்கும் ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் வந்து ஒரு 4th கியரில் போயிட்டு இருக்கீங்க, டிராஃபிக் வருது, டப்பு நீங்கள் கியரை குறைக்கிறீங்க ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் கியருக்கு வரணும். ஃபர்ஸ்ட் கியருக்கு குறைச்சினே வரீங்க, டக்கு குறைக்கும் போது நியூட்ரலாக கடைசி கீராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டப்பு நியூட்ரல் போட்டுருவீங்க. ஆனால் இதுவே நம்மளோட ரெகுலர் வண்டியில் இருக்காமல் கடைசி கீர் ஒன்றா இருந்தால் நீங்கள் எத்தனை வாட்டி இறக்குனாலுமே கடைசியில் போய் நிற்கிற கீர் ஒன்றா தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு சப்கான்ஷியஸாகவே நீங்கள் யோசிக்க வேண்டாம், இப்போ நம்ம எத்தனை கியரில் இருக்கோம், எத்தனை கியர் குறைச்சிருக்கோம் அப்படின்னா நீங்கள் எதுவுமே திங்க் பண்ணாமல் ஜஸ்ட் கீரை கட் பண்ணிட்டே வந்தாலே கடைசியாக ரீச் ஆகிறது நம்பர் 1 கீராக இருக்கும். ஸோ ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் எந்த கியர் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, அந்த எந்த சினாரியில் எந்த கியர் அதிகமாக தேவைப்படுன்றதை பேஸ் பண்ணி தான் இந்த கியர் பேட்டனை மெயினாக இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போல் ரொம்ப இன்ஜினியரிங் டிசைன் அண்ட் சயின்ஸ் ஃபேக்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்ம இஎன்எஸ் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.